இவங்க இந்த போர் ஆரம்பிக்கும் போது இவர்களுடைய கொக்கரிப்பு இன்னைக்கு போரை நிறுத்துற அளவுக்கு போன காரணம் அவர்கள்ட்ட ஆயுதம். இல்ல, அதாவது இஸ்ரேல் என்பது நேரடியா சொல்ல மாட்டாங்க. அமெரிக்காவுடைய டான், அதாவது ஒரு கூலிப்படை அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழ்ல புரியுது. எஜமான் சொல்வதை செய்யக்கூடிய ஒரு டான். இந்த போர்ல அமெரிக்கா சாதிச்சது, இஸ்ரேல் சாதிச்சது. அவங்க எந்த திட்டத்துக்கு இந்த போரை செஞ்சாங்க? இந்த 3 வெளியிடுகிற செய்திகள் அமெரிக்கா தோல்வியை சந்திச்சு அப்பர் ஹேண்ட் இந்த முறை ஈரான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த போரை இவங்க நடத்தினது யூதர்களுக்கு தான் நடத்துறாங்க, நமக்காக நடத்தின. உலக அளவுல ரொம்ப கேவலப்பட்டு போயிட்டாரு. அப்போ வெற்றிக்கு எந்த அளவீடு? நீ ஜெயிச்சிட்டேன்னா எப்படி ஜெயிச்சிட்டேன்னு சொல்றீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளவு சொல்லியிருக்கேனா? இது அல்லாமல் ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் சுஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாண்டிமீனா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அதாவது போரோட இறுதி கட்டம் நெருங்கிறதா பார்க்கப்படுறாங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தாலும் கூட இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஜேடி வென்ஸ் அவர்கள் உற்சாகமாக போயிருக்காருன்னு சொல்லலாமா? சொல்லலாம். பாகிஸ்தானுக்கு மறுபடியும் இஸ்மாலாபாத்துக்கு சென்றிருக்கா. இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும்? ஜேடி வென்ஸ் போயிட்டாருங்கிறீங்க? போயிட்டார்ல, கிளம்பிட்டார். இப்போ நம்ம அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் விட இந்த போரினுடைய இறுதி கட்டத்துல இப்போ இருக்கும். நம்ம இன்றைக்கு 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று மாலையோடு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிவுக்கு வருது. கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேல போயிடுச்சு. 45 நாட்கள். ஒரு 15 நாள் சீஸ் ஃபயரா இருந்தாலும் அமெரிக்காவில் சில நாளிதழ்கள்ல செய்தி என்னன்னா, இன்றைக்கு இப்பொழுது வந்தது லண்டன்ல இருந்து தனது செய்தியை ஒரு குறிப்பிட்ட மிக முக்கிய தளம் அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட், இந்த 3 வெளியிடுகிற செய்திகளும் அமெரிக்கா தோல்வியை சந்திச்சு அப்பர் ஹேண்ட் இந்த முறை ஈரான் தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவை இனி போர் வரக்கூடாது என்பதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஏன்னா அவர்களால போர் செய்யறதுக்கான தகுதி இழந்துட்டாங்க. அவங்க நினைச்சது ஒரு 4 நாட்கள், ஒரு வாரத்துக்குள்ள இவங்கள்ட்ட ஏவுகணைகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க நினைக்கிறத விட அவர்களுடைய ட்ரோன்கள், ஹைப்பர்சோனிக் விமானங்கள், இன்னும் சீனாவினுடைய செய்மதி கொடுத்த துல்லியமான தாக்குதல், இந்த இடத்துல இவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சேட்டலைட், அதாவது அது பேர் எர்த்தை அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டு, அது மாதிரி அவர்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அவர்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் அமெரிக்கா எண்ணி பார்க்க முடியாத ஒரு ஒரு விஷயமாயிற்று. உலகத்துக்கு அச்சுறுத்தி இருந்த அமெரிக்காவுடைய 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் தோல்வி அடைஞ்சிருச்சு. 3க்கும் மேற்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது அயன்டோம், டேவிட் சில்லிங் ஏரோ சிஸ்டம், அது இஸ்ரேல்ல தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனா இஸ்ரேல்ல மக்கள் கொல்லப்பட்டது கம்மி, ஈரான்ல கொல்லப்பட்டது அதிகம். அதுக்கு காரணம் அது ஒரு சின்ன நிலப்பரப்பு, எல்லா வீடுகளுக்கு கீழேயும் பங்கர் இருக்கு. சரி, இந்த போர்ல அமெரிக்கா சாதிச்சது என்ன, இஸ்ரேல் சாதிச்சது என்ன? அவங்க எந்த திட்டத்துக்கு இந்த போரை செஞ்சாங்க? நம்ம போரை பத்தி நிறைய பேசிட்டோம். இன்னைக்கு உள்ள செய்தியை மட்டும்தான் சொல்றேன். அவங்களுடைய செய்தி, இந்த பிராந்திய வல்லரசாக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தவிர யாருமே இருக்கக்கூடாது. முக்கியமா பாத்துக்கிடுங்க. இஸ்ரேலும் நினைக்கிறாங்களா? இப்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடக்கல. இல்ல, அமெரிக்கா அதுக்கு சம்மதம் தெரிவிக்குமா? அமெரிக்காவோட இஸ்ரேலும் பிராந்திய வல்லரசா இருக்கிறதுக்கு ஒத்துப்பாங்களா? இல்ல, அதாவது இஸ்ரேல் என்பது நேரடியா சொல்ல மாட்டாங்க. அமெரிக்காவுடைய டான், அதாவது ஒரு கூலிப்படை அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்ல புரியுற மாதிரி எஜமான் சொல்வதை செய்யக்கூடிய ஒரு டான். அதாவது மத்திய கிழக்குல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுமே முஸ்லீம் நாடு. சவுதி அரேபியா, கத்தரு, எகிப்து, துருக்கி, ஜோர்டானு, ஈரானு, ஈராக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைனு, ஓமன், இப்படி அபுதாபி, துபாய், இப்படி வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுமே முஸ்லீம் நாடு.
அதுல ஒரே ஒரு நாடு தான் யூத நாடு. யாரு? இஸ்ரேல். இஸ்ரேல். அப்ப அதை கொண்டு 1948 சுதந்திரம் கொடுத்து வச்சது யாரு? இங்கிலாந்தும் அமெரிக்காவுடைய ட்ரூமன். ஏன் வச்சாங்க? நாளைக்கு நம்ம ஆதிக்கம் இருக்குன்னா அங்க ஒரு ரவுடி ஒருத்தர் இருக்கணும், அங்க ஒரு தாதா ஒருத்தர் இருக்கணும். அதே மாதிரி இஸ்ரேல்ல ஒரு வன்மையான ஆயுதங்கள், மொசாத் உளவு தலைங்கள், இதெல்லாம் அவங்க ஆபரேஷன் பண்றாங்க. சிஐஏ, அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ்லாம். ஆனா அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவோ, கத்தாரோ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ, பஹ்ரைனோ, ஜோர்டானோ எல்லாருமே அவங்கள்ட்ட எந்த சிறப்பும் கிடையாது. அவங்க எல்லாமே அமெரிக்காவை நம்பிதான் இருந்தாங்க. அந்த ஒரு விவகாரத்துலதான் 47 வருஷம் ஈரான் தனிமைப்பட்டது. ஈரான் தனிச்சு இருந்த 47 வருஷம் சும்மா இருக்குல்ல. 2 பேருமே முஸ்லீம் குழுக்கள் தான். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரபு குழுக்களும் முஸ்லீம்கள் தான். ஈரான்ல இருக்கக்கூடிய சியா முஸ்லீம்கள் இவர்களும் முஸ்லீம்கள் தான். இவங்க பெர்ஷியன் சொல்றது, இவங்க பாரசீகர்கள், அவர்கள் அரபுகள். நல்லா கவனித்து, இவங்க பேசுற மொழி வேற, அவங்க பேசுற மொழி அரபு நாட்டு மொழி வேற. இப்ப இந்த போர் ஒரு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 20, 30, 40 நாள் தாண்டி போயிட்டு 50-60க்கு வந்துருச்சு. போயிட்டு 40, 50 நாளும் மேல போய் இப்ப இந்த சீஸ்வேர் எல்லாம் சேர்த்தா போயிட்டு ஒரு 14 நாள் மட்டும் போர் நடக்கல. ஆனாலும் 40, 50 நாள் போயிட்டு. அமெரிக்காவுக்கு என்னன்னா, போர் ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவுடைய டான் கெயின் அப்படிங்கிற அவர் தான் இந்த 3 படைகளையுமே ஒரு கன்வீனியர், ஜாயிண்ட் கன்வீனியர், கடல் படை, வான்படை, விமானம், இதெல்லாம் அவர் தலைமை அதிகாரி மாதிரி கோஆர்டினேட்டர். ஹேஸ் a lot of skill. எந்த அளவுக்கு நமக்கு வல்லமை இருக்குங்கிற ரிப்போர்ட் கொடுக்குறது ஜான் கெயின். அதே மாதிரி ஜான் கெயின் மாதிரி இன்னொருத்தர் இருந்தார், ஜோகேன் அப்படிங்கிறது. அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இப்ப என்ன சொல்றாங்க, நேற்று அமெரிக்காவில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ், உங்களுக்கு தெரியும், அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த போரை இவங்க நடத்தினதே யூதர்களுக்கு தான் நடத்துறாங்க, நமக்காக நடத்தல, உலக அளவுல ரொம்ப கேவலப்பட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு அவங்களுடைய கட்சி டெமோக்ராட்ஸ் கட்சியின் மூலமாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவில் இப்ப ஏன் இந்த போரை நடத்த முடியலன்னா, இப்ப ஏன் அமெரிக்கா தோத்ததுன்னு நியூயார்க் டைம்ஸ் எழுதுது, அமெரிக்கா ஏன் தோத்ததுன்னு வாஷிங்டன் போஸ்ட் எழுதுது, அமெரிக்கா ஏன் தோத்ததுன்னு வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் எழுதுது. இந்த 3மே அமெரிக்காவில் உள்ளதான். இந்த 3 இப்போ தேதி 12:59க்கு தான் பிரிண்ட் ஆயிருக்கு. நான் பாக்குறேன், இப்ப மணி 1:10 நிமிஷத்துல உங்கள்கிட்ட சொல்றேன். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் நியூயார்க் டைம்ஸும் இந்த 3 பத்திரிகையுமே சொல்ற காரணம், இவங்க இந்த போர் ஆரம்பிக்கும் போது இவர்களுடைய கொக்கரிப்பும் இன்னைக்கு போரை நிறுத்துற அளவுக்கு போன காரணம் அவர்கள்ட்ட ஆயுதப்பட்டாங்க. யார்கிட்ட? அமெரிக்காட்ட ஆயுத பற்றாக்குறை அவர்கள்ட்ட இருக்குன்னு ஜோக்கின்னு சொன்னாரு. நம்மகிட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு தான் ஆயுதம் இருக்கு. ஆனா இவர் எதுவுமே கேட்க மாட்டார். யாரு? ட்ரம்ப். நான் அவர் சின்ன பிள்ளையிலே சொல்லு கேட்காம தான் அவரை ராணுவ பள்ளியில கொண்டு போட்டாங்க படிக்கிறது. நியூயார்க்ல தான் போட்டாங்க. அங்க கொஞ்சமாவது திருந்தி வருவான் அப்படின்னு அவங்க அப்பா நினைச்சாங்க. அங்கேயும் திருந்தல, இங்கேயும் திருந்தல. இப்ப என்னன்னா, இவங்களுக்கு மட்டும் ஆயுதம் கொடுக்கறது இல்லை, இஸ்ரேலுக்கும் கொடுக்கணும். இஸ்ரேலுக்கு மட்டும் இல்ல, யுஏஇ கொடுக்கணும், பஹ்ரைனுக்கு கொடுக்கணும், கத்தருக்கு கொடுக்கணும், ஜோர்டானுக்கு எல்லா நாட்டுக்கும், சவுதி அரேபியா வரைக்கும் கொடுக்கணும். இப்ப இன்னைக்கு காலையில தமிழ் மேகசின்ஸ்ல ஒரு செய்தி. என்ன செய்தினா, அது இங்கிலீஷ் செய்தியை தமிழ்ல போட்டிருக்காங்க. நம்ம பிரபலமான ஒரு நாளிதழ். யுஏஇல இருந்து என்ன சொல்லிட்டாரு, இனி அமெரிக்கா எங்களுக்கு தேவையில்லை. யுஏனுடைய மிக முக்கியமான ஹாலித் பின் அப்துல்லா, அவர் ஒரு பெரிய அரசியல் விமர்சகர், என்ன சொல்லியிருக்காரு, அப்துல்லா ஹாலித் பின் அப்துல்லானா, இனி அமெரிக்கா இங்க தேவையில்லைப்பா, நீங்க போயிருங்க, நாங்களே பாத்துக்கிறோம், சீனா வரல, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கத்தனும் மத்த நாடுகள்லாம் வந்தோம் இந்த போர் முடியும் போது. இல்ல, யுஏஇ சீனாவோட யுவான்ல வர்த்தகம் பண்ண ரெடியா இருக்கும், இனிமேல் எங்களுக்கு அமெரிக்கா தேவையில்லை அப்படின்னு. அது ஈரான். நான் சொல்றது, ஈரான் அமெரிக்காவுடைய கூட்டாளிகள் அல்ல. இப்போ அமெரிக்கா அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க, 15 தளங்கள் இங்க இருந்தது. 13ல இருந்து 15 சவுதியில இருந்துச்சு, கத்தர்ல இருந்துச்சு. கத்தர்ல அல் உதீத் உலகத்திலே பெரிய விமானப்படை தளம். அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருந்துச்சு. அதே மாதிரி பஹ்ரைன்ல பெரிய கடற்படை தளம். ஓமன்ல பெருசா இல்ல, ஓமன்ல இருந்துச்சு. ஜோர்டான், சிரியா, ஈராக், இவ்வளவு இடம். அது இஸ்ரேல், இன்க்ளூட்ஸ் இஸ்ரேல். இப்ப எல்லா தளங்களுமே அடிக்கப்பட்டு விட்டது.
இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி? சாதாரண புரிதல். உங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாண்டி அவனுடைய மிசைல் வந்து உள்ள வந்து உழுது. பாயிண்ட் நம்பர் 1. நீங்க ஆயுதங்களை கொடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய சிஏஏ ரியாதுல 3 மாடி அந்த தளங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி உங்களுடைய எல்லா விமான தளங்களும் கப்பல் தடைகளும் அழிக்கப்பட்டு விட்டது. நீங்க கொண்டு வந்த கப்பல்களால நீங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்ற முடியல. உங்க கப்பல்களே இன்னைக்கு பெர்ஷியன் வளைகுடாக்களை வரல, ஓமன் கடல்ல போய் நிக்கிறது. காரணம் கேட்டா இங்க அவங்க தாக்கிடுவாங்கிற பயம் தான் உங்களுக்கு ரொம்ப காரணம். அப்போ வெற்றிக்கு எந்த அளவீடு? நீ ஜெயிச்சிட்டேன்னா எப்படி ஜெயிச்சிட்டேன்னு சொல்றீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளவு சொல்லியிருக்கேனா? இது அல்லாமல் சமாதானத்துக்கு வேற அவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல ஆனாலும் நீங்க அதாவது அமெரிக்கா வந்து ஹர்மூஸ் ஜலசந்தியை முற்றுகையிட்டதாகவும் இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படலை அப்படின்னா தாக்க ரெடியா இருப்போம், இப்போ ஒரு கப்பலை வந்து பிடிச்சு வச்சிருக்கோம்னு மிரட்டுறாங்களா? அதாவது அமெரிக்கா எப்ப மிரட்டல? போர் ஆரம்பிக்கும் போது முன்னாடியே மிரட்டினான், போர் ஆரம்பிக்கும் போது மிரட்டுறான், போர் ஆரம்பிச்சு 60 நாள் ஆக போது, 50 நாளுக்கு மேல போன போது இப்போ மிரட்டுறான். இந்த சொல்லுகளை கேத்து அவங்க காதுல இருந்து ரத்தமா வருது. அந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய பேச்சு வந்து ரொம்ப விசாரமா இருக்க தவிர அது வந்து உண்மை கிடையாது. போர் நடக்கிற போது ஜெயிச்சனா என்ன சொன்னாங்க? ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து. ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாங்களா அமெரிக்கா? இல்ல, தலைமை மட்டும்தான் சரி. அது கொலை செய்தது வேறு. மக்கள் புரட்சி நடந்துச்சா? இல்ல. அப்போ இது தோல்விக்கு நம்பர் 1. இரண்டாவது தோல்வி நம்பர் என்ன சொன்னாங்க அமெரிக்கா? கர்கு தீவு உள்ள போய் தரைப்படையா உள்ள போயிடுவோம். கர்கு தீவுல ஏதாவது உள்ள இறங்கி இருக்காங்களா? இல்ல. தரைப்படை ஏதாவது உள்ள போயிருக்கா? இல்ல. அப்ப ஆட்சி மாற்றமும் இல்லை, உள்ளே தரைப்படையும் போகல. ஹெர்மூஸை நாங்க கைப்பற்றிடுவோம், எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னாங்க. இன்னைக்கு வரையும் கைப்பற்ற முடிஞ்சுதா? நேத்து ஒரு சீனா கப்பலை பிடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் நேத்து ராத்திரி ட்ரோனை வச்சு அவங்க அடிச்சிட்டாங்க. ஆளில்லா விமானம் மூலம் அமெரிக்க கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. இது சரி. இல்ல, ஈரானோட கப்பல் மலேசியால இருந்து புறப்பட்டதை அவங்க அது கைப்பற்றி. ஈரான் கப்பல் இல்ல, சீனா கப்பல். ஈரான் கப்பல் தான் சீனாவில இருந்து சோடியம் பெர்குளோரைடை ஏற்றி கொண்டு மலேசியாவுக்கு வந்த கப்பல்ல இருந்து அங்கிருந்து அவங்க அனுப்பி இங்க வரும்போதுதான் சிஏஏ உளவு அமைப்பு அதை பிடிச்சிருக்காங்க. அது ஒரு விஷயம். அந்த கப்பல் பேர் கூட நமக்கு ஏதோ ஒரு பேர் முக்கியமான இது. இப்ப அந்த கப்பல் வந்து அதற்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நேத்து ஆளில்லா விமானம் மூலம் மறுபடியும் தாக்கிட்டாங்க. யாரு அவங்க என்ன சொல்றாங்க? IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கார்ப்ஸ். இங்க பாருங்க, அவங்கதான் ஹெர்மூஸை பாதுகாக்கிறாங்க. அவங்க ஆமா, அங்க 3 படம் இருக்கு. இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி IRGC, இன்னொன்னு ஹாத்தமுல் அன்பியா, மற்றொன்று குஸ் படைகள், இன்னொன்னு பஸ்ஸி. இப்படி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. பஸ்ஸிங்கிறது வந்து 4 லட்சம் பேர் இருக்கு. IRGC வந்து 2 லட்சம். இல்ல, இவங்களையும் தாண்டி அமெரிக்காவோட கப்பல்ல இருக்கக்கூடிய வீரர்கள் கடல்ல சென்று அந்த கப்பலை வந்து முற்றுகையிட்டதா சொல்றாங்களே சார். எந்த கப்பலை? அந்த சீன கப்பலை. ஆமா, இல்ல அது ஒரு பக்கம். சீன கப்பலை முற்றுகையிட்டு அந்த ஒரு கப்பல் தானே அமெரிக்காவில முற்றுகையிட முடியுது. நம்ம கேட்கிற கேள்வி, ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியவில்லை, கர்கு தீவை கைப்பற்ற முடியவில்லை, தரைப்படையின் மூலம் உள்ளே நுழைய முடியவில்லை. அதே மாதிரி போர் இதுவரைக்கும் வென்றதாக சொன்னால் அவர்களிடத்திலே சமாதான ஒப்பந்தத்தை நீங்க படிப்பான். சமாதான ஒப்பந்தத்துக்கு யாரு கொண்டு வந்தா? அமெரிக்கா தான் வச்சு. தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.